அதிமுக பொதுச் செயலாளராக இபிஎஸ் தேர்வு செய்யப்பட்டதை எதிர்த்த வழக்கை நிராகரிக்க கோரிய இபிஎஸ் மனு தற்போது தள்ளுபடி செய்திருக்கிறது. சென்னை உரிமையியல் நீதிமன்றம் இந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் பிரபாகரன். விரிவான தகவல். பொதுக்குழு கூட்டத்தில் அதனுடைய பொதுச் செயலராக எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப்பட்டதை எதிர்த்து பொதுக்குழு தீர்மானங்களை எதிர்த்தும் சூரியமூர்த்தி என்பவர் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் பொதுச் செயலராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்தது உள்ளிட்ட பொதுக்குழு தீர்மானங்களை எதிர்த்து இந்த தாக்கல் செய்த வழக்கை திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி என்கின்ற அதிமுகவுடைய சேர்ந்த உறுப்பினர் என்ற பெயரில் அவர் தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவில் பொதுச் செயலாளர் அடிப்படை உறுப்பினர்களால் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று விதிகளில் இருக்கின்றது. எனவே அதற்கு மாற்றாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கை நிராகரிக்க கோரி எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் சூரியமூர்த்தி என்பவர் அதிமுகவுடைய உறுப்பினரே அல்ல என்றும், உறுப்பினர் அல்லாத சூரியமூர்த்தி கட்சியுடைய செயல்பாடுகள் குறித்து கேள்வி எழுப்ப முடியாது என்றும் பதிலளித்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த 4வது உதவி உரிமையியல் நீதிமன்ற நீதிபதி சிவ சக்திவேல் கண்ணன் கட்சி விதிகளின்படி பொதுச் செயலாளர் கட்சியுடைய அடிப்படை உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்பட வேண்டும், இந்த விதிகளின்படி பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என தெரிவிக்கப்படவில்லை என்பதால் இந்த வழக்கு விசாரணைக்குரியது என கூறி சூரியமூர்த்தியின் வழக்கை நிராகரிக்க கோரி எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து தற்பொழுது உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். பிரபாகரன், இதன் மூலமாக இப்போ அதிமுக பொதுச் செயலராக இபிஎஸ் தேர்வு செய்யப்பட்டதை எதிர்த்த வழக்கு எப்போது விசாரணைக்கு வருகிறது? அது தொடர்பான தகவல். நிச்சயமாக ஏற்கனவே இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுதுதான் அந்த வழக்கு அடிப்படை முகாந்திரம் இல்லை, அவர் அதிமுகவுடைய உறுப்பினர் இல்லை, உறுப்பினர் அல்லாதவர் கட்சியுடைய செயல்பாடுகளில் தலையிட முடியாது என்றும், அவருக்கு இந்த வழக்கை கிளைம் செய்ய முடியாது என்றும் வாதங்கள் என்பது முன்வைக்கப்பட்டது. அதற்கான இருதரப்பு வாதங்களும் எழுத்துப்பூர்வமாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டதன் பின்பாகவே இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு இந்த வழக்கில் அவர் அதிமுகவுடைய உறுப்பினர் என்பதை, அவர் அடிப்படை உறுப்பினர் என்பதை, அதற்கான கார்டு என்று பல்வேறு விஷயங்களை அவர் தாக்கல் செய்திருக்கின்றார். அதை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் இதனை தேர்வு செய்யப்பட்டார். அது அந்த தீர்மானங்களை எதிர்த்து நான் சென்னை மாநகர உரிமையியல் நீதிமன்றத்தில் உரிமையியல் வழக்கு தாக்கல் செய்திருந்தேன். அந்த வழக்கில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உறுப்பினராக திண்டுக்கல் சூரியமூர்த்தி உறுப்பினராக இல்லை, அவர் வேறு கட்சியைச் சேர்ந்தவர், அதனால் இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்ததல்ல, இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். இதை விசாரணை செய்த நீதிமன்றம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் எடப்பாடி சூரியமூர்த்தி உறுப்பினர் தான் என்பதை உறுதி செய்து, மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டது குறித்தும் மற்ற விவகாரங்கள் குறித்தும் அவர் உறுப்பினர் அட்டை வழங்கியது குறித்தும் வழக்கின் பிரதான விசாரணையிலேயே தெரிய வரும் என்பதை கூறி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாக்கல் செய்திருந்த மனுவை இன்று நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. அடுத்த மாதம் 9ஆம் தேதி வச்சுருக்காங்க. அதாவது நான் உறுப்பினர் இல்லை, அடிப்படை உறுப்பினர் இல்லை, இவர் கட்சிக்கே சம்மந்தம் இல்லாதவர், இவர் வேறு கட்சியை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி தரப்பில் எனக்கு எதிராக மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அதனால் நீதிமன்றத்தில் நான் சொல்லியிருந்தேன், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் உறுப்பினர் அட்டை விநியோகிக்கிறதுக்கு எந்த ஒரு தார்மீக உரிமையும் இல்லை, பொதுக்குழு இவரை தேர்ந்தெடுத்ததே செல்லாது, கட்சியோட நிறுவனர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கும் அம்மாவங்களுக்கும் எதிராக எடப்பாடி பழனிசாமியும் அந்த பொதுக்குழு உறுப்பினர்களும் செயல்பட்டு இருக்கிறாங்கன்றதை நான் ஆதாரப்பூர்வமாக நீதிமன்றத்தில் நிரூபிச்சிருக்கேன். இவருக்கு உறுப்பினர் கார்டு வழங்குறதுக்கான தகுதி இல்லை, நான் கட்சியில் புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு உறுப்பினர் அப்படிங்கிறத நான் நீதிமன்றத்தில் சொல்லியிருந்தேன். இவர் தொடர்ந்து என்னை உறுப்பினர் இல்லைன்னு சொல்லிகிட்டே இருந்தார். நான் இவருக்கு உறுப்பினர் கார்டு கொடுக்கறதுக்கு எந்த ஒரு தார்மீக உரிமையும் எடப்பாடி பழனிசாமி தரப்பினருக்கு இல்லைன்றதை நான் நீதிமன்றத்தில் நிரூபிச்சிருந்தேன். அதன் அடிப்படையில் நீதிமன்றம் எடப்பாடி பழனிசாமியின் மனுவை தள்ளுபடி செய்திருக்காங்க. கண்டிப்பாக அந்த தீர்மானங்களை சேலஞ்சு பண்ணி தான் நாங்கள் போட்டிருக்கோம். அதாவது எடப்பாடி பழனிசாமி கட்சியை ஹைஜாக் பண்ணியிருக்காருன்றதை நாங்கள் நீதிமன்றத்தில் ஆதாரப்பூர்வமாக தெரிவிச்சிருக்கோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1972 கட்சியோட நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சியில் பொதுக்குழுவிற்கு உச்சபட்ச அதிகாரம், பொதுச் செயலாளர் தேர்வு செய்கிறதுல எல்லா விதியும் திருத்துறதுக்கு அதிகாரம் இருக்கும். ஆனால் பொதுச் செயலாளர் விவகாரத்தில் பொதுக்குழு எந்த ஒரு திருத்தமோ நீக்கமோ செய்யக்கூடாது அப்படின்றத சொல்லி தலைவர் அந்த காலத்திலே போட்டிருக்காங்க. அம்மாவும் அதை செயல்படுத்திட்டு வந்தாங்க. அதற்கு பின்னாடி வந்தவங்க அதை மாற்றிட்டாங்க. பொதுக்குழுவுக்கு அதிகாரமே இல்லை. அதை நாங்கள் நீதிமன்றத்தில் மிக தெளிவாக எங்களோட இதில் தெரிவிச்சிருந்தோம். அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியோட மனுவை தள்ளுபடி செய்திருக்காங்க.
இல்லை, யாருமே ஏற்றுக்கல. அதை வந்து தவறான கருத்துக்களை வந்து சில பேர் வந்து தவறாக பரப்பிட்டு இருக்காங்க. எந்த ஒரு நீதிமன்றமும் எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர், நீங்கள் ஊடகங்கள் தான் எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளர்னு சொல்கிறீங்க. தேர்தல் ஆணையத்தில் வழக்கு நடக்குது, அதில் பிரதானமாக நான் தான் வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கேன். அந்த வழக்கில் கூட தேர்தல் ஆணையம் எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளர்னு குறிப்பிட்டு எந்த ஒரு கடிதமும் கொடுக்கல. அவரை வந்து சாதாரண உறுப்பினர், என்னை எப்படி சாதாரண உறுப்பினராக ட்ரீட் பண்ணுறாங்களோ அது போல தான் எடப்பாடி பழனிசாமி ட்ரீட் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக கடந்த ஒரு 3 மாதங்களுக்கு முன்னாடி கூட எனக்கு தேர்தல் ஆணையத்திலிருந்து நோட்டீஸ் வந்திருந்தது டெல்லியிலேருந்து. அப்போ கூட வந்து எடப்பாடி பழனிசாமி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், சூரியமூர்த்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு தான் நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்களோ ஒழிய எடப்பாடியை எந்த இடத்துலையும் ஜெனரல் செக்ரட்டரின்னு அவங்க குறிப்பிடவே இல்லை. ஊடகங்கள் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமியை ஜெனரல் செக்ரட்டரின்னு குறிப்பிட்டு இருக்கீங்க. நீதிமன்றத்தில் எந்த நீதிமன்றமும் எடப்பாடி பழனிசாமியை ஜெனரல் செக்ரட்டரி, இவர் 11/7/2022 நடந்த பொதுக்குழுவில் தேர்வு செய்யப்பட்டது சரின்னு எந்த நீதிமன்றமும் இதுவரைக்கும் சொல்லலை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.